நம் யாவரும் ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இயேசுவே, இந்த அழகான வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்து இந்த நாள் எங்களுக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக அமைய கடவுள் எங்களுக்கு உடனிருந்து எங்களுக்கு தேவையான உம்முடைய நல்ல வார்த்தைகளை தந்து இந்த ஆராதனையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளின் இந்த ஆராதனையை நீர் பொறுப்பேற்று கொள்ளும். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் இந்த ஆலயத்தில் நிறைந்து காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்து கொண்டிருக்கிற ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சீக்கிரமாய் பத்திரமாய் எங்கள் மத்தியிலே கொண்டு சேரும். பலவிதமான தடைகளினாலே இந்த நாளின் ஆராதனையிலே கலந்து கொள்ள இயலாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அழைத்து வந்து தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஒவ்வொருவரும் வாழ கர்த்தர் நீர் அருள் புரிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய உம்முடைய நல் வார்த்தைகளுக்காக இடத்தில் நாங்கள் வருகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு கூட எங்களோடு கூட இந்த நாளிலே பேசும் சுவாமி. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை உம்முடைய வார்த்தையினாலே காட்டும். நாங்கள் எந்த காரியங்களிலே இன்னும் எங்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் எங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ள வேண்டிய உம்முடைய நல்ல வார்த்தைகளை ஆலோசனைகளாக எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலேயும் யாரெல்லாம் சுகவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இந்த ஆலயத்தின் ஆராதனையை கலந்து கொள்வதன் மூலமாக அவர்களை நீர் சுகப்படுத்தி அருளும். கண்ணீரோடு வந்தவருடைய கண்ணீர்களெல்லாம் இந்த இடத்திலே துடைக்கப்பட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இங்கே பலவிதமான கேள்விகளோடு கூட வந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை அவருடைய வாழ்க்கை நம்பிக்கையாக அமையட்டும் சுவாமி. நீர் எங்களோடு கூட தங்கியிரும், எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். குறிப்பாக உலகமெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற அனைத்து ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலேயும் உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். எல்லா இடங்களிலேயும் மகிமையான காரியங்களை நீர் செய்து உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் அங்கத்தினர்கள் அனைவரும் இந்த ஆராதனையை கலந்து கொள்ளவும், குறிப்பாக ஆராதனையின் இறுதியிலே உம்முடைய திருவிருந்து ஐக்கிய பந்தியிலே இணைந்து உம்முடைய திரு இரத்தத்தை உம்முடைய திரு சரீரத்தையும் பெற்று புசித்து பானம் பண்ணி அதனால் தங்கள் வாழ்க்கையில் இன்னும் பரிசுத்தமாகி உம்முடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் கர்த்தர் நீர் அருள் புரிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இரும், தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை எங்களுடைய உடலும் உள்ளமும் உணரத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தார். நீரே மகிமைப்படும். இயேசு உங்களை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடலாம். துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீரென
துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் எனையும் மீட்டீரே, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். ஆம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. ஆம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. எம்பரையெல்லாம் ஈந்தீரே, எம்பரையெல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. மன்னா எமக்கும் நீர்தாமே, மன்னா எமக்கும் நீர்தாமே. எந்நாளும் எங்கள் துணை நீரே, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோரம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீர் உந்தன் சிறகாலே, தினமும் மூடி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே, தினமும் மூடி காத்தீரே. தீதடுகாதும் மறைவினிலே, தீதடுகாதும் மறைவினிலே. தேடியும் அதில் தாங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நாம் யாரும் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தோடு கூட சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வநுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்திற்கேறி சர்வநுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவினை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்த சபையும் பரிசுவாங்கில ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் முன்னென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் நின்ற உண்ணமாக முறையாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் நின்ற வண்ணமாக முறையாக நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் நின்ற வண்ணமாக முறையாக நாம் வாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலே 686வது பக்கம். 29ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள்.
கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கடைசி வாக்கியத்தை நாம் யாவரும் இணைந்து வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அழகான நல்ல காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலேயும் இந்த வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி மனம் விரும்பி உம்மை தேடி நாடி வந்திருக்கிற உமது பிள்ளைகளை நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த 2025ஆம் ஆண்டிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இதே போல ஒரு வருடத்திற்கு முன்பதாக திகைப்போடு பலவிதமான கேள்விகளோடு இந்த வருடத்தை நாங்கள் எப்படி முடிக்கப் போகிறோமோ என்கிற எண்ணங்களோடு கூட நாங்கள் புதிய வருடத்தை துவங்கினோம் சுவாமி. அதே வண்ணமாக இன்றைக்கும் பல எண்ணங்கள், இந்த ஆண்டிலே எங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நேரிடும், எப்படிப்பட்ட நன்மைகளையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம், எந்தெந்த விதங்களிலெல்லாம் எங்களுக்கு உயர்வுகள் வரும், நன்மைகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும், எந்தெந்த வழிகளிலெல்லாம் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு செல்ல போகிறார் என்று பல கேள்விகளோடு கூட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நீர் எங்களுக்கு அருளின உம்முடைய நம்பிக்கையின் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லி, நீர் நாங்கள் உம்மை நம்ப வேண்டும் என்று சொல்லி, அதிகமாய் உம் பேரிலே பற்றுதலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள போது எங்கள் வாழ்க்கை பாக்கியமுள்ள வாழ்க்கையாக மாறும் என்று சொல்லி எங்களுக்கு தந்த நல்ல வாக்குறுதியின் வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆண்டிலே கேள்விகள் பல இருந்தாலும், பலவிதமான திட்டங்கள் தீர்மானங்களை நாங்கள் வைத்திருந்தாலும், ஆண்டவர் எங்களோடு கூட உடனிருந்து உம்முடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றியமைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இரும். இந்த ஆண்டிலே எங்கள் பாதைகளிலே பாதுகாப்பை தாரும், பயணங்களிலே பாதுகாப்பை தாரும். எங்கள் உறவுகளுக்குள்ளே, நட்புக்குள்ளே, திருச்சபையின் ஐக்கியத்திற்குள்ளே ஆண்டவரே நல்ல உறவுகளை, அன்பை, சமாதானத்தை நீர் தந்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். சமுதாயத்திலே நலிவுற்ற மக்கள், சோர்ந்து போன மக்கள், வேதனைப்படுகிற மக்கள், இன்னுமாய் சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டு நசுக்கப்படுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறவர்களாக, எங்களால் இயன்ற நன்மைகளை செய்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றி அருளும் சுவாமி. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழவும்,
உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி பரிசுத்தமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ளவும், உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் இருக்கவும், உம்முடைய பார்வைக்கு குற்றமில்லாதவர்களாக நாங்கள் காணப்படவும் எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றி அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆண்டிலே உமக்காக தீர்மானங்களை எடுத்து நான் கர்த்தருக்காக இதை செய்வேன் என்று சொல்லி அதை செயல்படுத்துகிற பிள்ளைகளாகவும், பரிசுத்த வாழ்விலே நற்செய்தி பணியிலே இன்னும் வளர்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு அருள் புரியும் சுவாமி. குறிப்பாக இந்த நல்ல நாளிலேயும் எங்கள் ஆலய அங்கத்தினர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்வின் தேவைகளையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. குறிப்பாக சுகவீனமாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவரே, மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது வீடு வந்திருக்கிற அன்பு சகோதரி டேரியா அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் நற்சுகத்தை தந்து எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை இந்த வருடத்திலே தந்து உம்முடைய மகளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக்கும்படியாய் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. இன்னுமாய் பலவீனமாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூரண சுகத்தை தாரும். முதிர் வயதுள்ளவர்களுக்கு ஆண்டவரே நல்ல பலத்தை தாரும், நீடித்த ஆயுசு நாட்களை தாரும். படிக்கின்ற பிள்ளைகள் ஞானத்தோடு அறிவோடு கூட வளர கர்த்தர் உதவி செய்யும். வாலிப பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு படிப்பிலேயும் தாங்கள் செய்கிறதான பணிகளிலேயும் கவனம் செலுத்தி அதில் முன்னேற கர்த்தர் கிருபை தாருங்க சுவாமி. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வருமானத்தை தரக்கூடிய வேலையை தாரும். இன்னுமாய் திருச்சபையின் அங்கத்தினர்களை ஒவ்வொருவரும் என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி அருளுங்க சுவாமி. உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போம் என்று சொல்லி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிற பிசாசின் கிரியைகளும் அது மாத்திரமல்ல மனிதனுடைய ஆலோசனைகள் திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சமாதானத்தின் தேவன் தாமே எங்கள் வாழ்க்கையை இந்த ஆண்டிலே ஆண்டு கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல பொழுதிலேயும் சுவாமி எங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய ஆண்டவரே தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஆசீர்வதியும். நீதியோடும் நியாயத்தோடும் உண்மையோடும் கூட தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய அறிவை ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. மதத்தின் அடிப்படையிலே, சாதியின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகக்கூடிய எல்லா சக்திகளையும் கர்த்தர் மாற்றி போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பொழுதிலே நாங்கள் வாடுகிற எங்கள் தமிழகத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆளுகிற தலைவர்களை ஆசீர்வதியும். நல்ல திட்டங்களை தீர்மானங்களை எடுத்து அதை செயல்படுத்த தேவையான அறிவையும் ஆற்றலையும் நீர் தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வருடத்தில் நாங்கள் தமிழகத்தில் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நல்லவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும். நீதியாய் நியாயமாய் நடப்பவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவை தாரும் சுவாமி. பணத்திற்காகவோ புகழை பார்த்தோ ஆண்டவரே நாங்கள் மயங்கி விடாதபடிக்கு இவர்கள் சரியான காரியங்களை செய்வார்கள், நியாயமானவர்கள் என்று எண்ணி ஆண்டவரே நியாயமாய் வாக்களிக்கக்கூடிய ஞானத்தை எல்லா வாக்காளர்களுக்கு நீர் தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்திய தேசத்தில் நடக்கக்கூடிய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதியும். விசுவாச மக்களை ஆசீர்வதியும். திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. எல்லா இடங்களையும் நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும். குறிப்பாக எங்களுடைய இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து பேராயர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவர்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய அனைத்து ஆயர பெருமக்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் விசுவாச மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லோரையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்களுடைய சென்னை திருமண்டலத்திற்காக நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம், ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பேராயர் சிஜி தயானந்த ஐயா அவர்களுக்காகவும் பேராயரம்மா சுக்குலதா தயானந்த அவர்களுக்காகவும் அவருடைய ஆண்டவரை குடும்பத்திற்காகவும் பணிகளுக்காகவும் தரிசனங்களுக்காகவும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும், ஆசீர்வதியும். அவர்கள் மூலமாக இன்னும் பெரிய மாற்றங்களை ஆண்டவரை ஊழிய பணிகளிலேயும் அலுவல் பணிகளையும் கர்த்தர் செய்து அவர்கள் மூலமாய் நன்மைகளை அனைவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அருள் புரிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய அனைத்து ஆயர் பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும்
விசுவாச மக்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. குறிப்பாக இந்த நல்ல நாளிலேயும் எங்களுடைய இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய திருநாளை நாங்கள் கொண்டாடும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபை உருவாகி இத்தனை ஆண்டு காலமாக நீர் எங்கள் ஆண்டவரே இந்திய தேசத்தில் உம்முடைய ஊழியங்கள் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் மூலமாக பறந்து விரிய ஆண்டவரை இன்னும் வளமாய் பெருக கர்த்தர் உதவி செய்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தியாக உள்ளத்தோடு வந்த மெத்தடிஸ்ட் ஊழியர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்திய தேசத்தில் அவருடைய கால் தடங்கள் பதிந்து அநேக இடங்களிலே மாற்றங்களை, அநேக மக்களுக்கு ஆசீர்வாதங்களை, குறிப்பாக கிறிஸ்துவை அறிமுகம் செய்து மக்களுக்கு நன்மைகளை செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல பொழுதிலே ஆண்டவரே எங்களுடைய இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபைகளை கர்த்தர் இன்னும் வளமாய் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வளர்ந்து பெருக, ஆத்துமாக்களிலே பெருக, பொருளாதாரத்திலே உயர்வடைய கர்த்தரை நீர் அருள் புரிய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த நல்ல பொழுதிலே எங்கள் ஆராதனையை நீர் ஆசீர்வதியும். எங்களோடு கூட தங்கீர் உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற உடைய ஊழியர்களை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. நாங்கள் அமர்ந்திருந்து உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைதார். எங்களோடு கூட இரும், தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, நீ நாமம் பிரசப்படுவதாக. அனுடாகிறத எங்களுக்கு தாரும், எங்களுக்கு உதவமாய் குற்றங்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மணி எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமிரத்தை ரட்சித்துக்கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்க முடியவில்லை. ஆமென். நாம் யாவரும் அமரலாம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 139 சங்கீதம் 1 கடைசி முடிய நாம் வாசி கேட்போம். நம்ம திறக்கூடிய ஜெரி அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 138 சங்கீதத்தை 1 கடைசி முடிய நாம் வாசி கேட்போம். சங்கீதம் 138 சங்கீதம் 1 கடைசி முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 138 சங்கீதம் வசனங்கள் 1 முதல் கடைசி வரை. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 756. தாவீதின் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்ததாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளின் ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று அவர் எந்தன் சங்கீதமானவர் என்ற பாடலை பாடவும். அப்பொழுது நம்முடைய ஊழியத்திற்கான முதல் காணிக்கை ஏறெடுக்கப்படும்.
நாம் யாவரும் எழுந்து நின்று அவர் எந்தன் சங்கீதமானவர் என்ற பாடலை நாம் பாடும். அப்பொழுது கர்த்தருடைய பணிக்காக காணிக்கை ஏறெடுக்கப்படும். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே இயேசுவே, இந்த அருமையான நல்ல காலை பொழுதுக்காக நன்றி. உம்முடைய மகள் மூலமாக ஆண்டவரே நீர் செய்திருக்கிற செய்யவிருக்கிற அனைத்து நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி உம்மீது நம்பிக்கை வைப்பதற்கும் அதை தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கும் எங்களுக்கு ஆலோசனை தந்து பாக்கியவான்களாக எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள் நீர் சுவாமி. அருமையான மகளுடைய வாழ்க்கையை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எதிர்காலத்திற்குரிய பயங்கள் நீங்கி இன்னும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவது மட்டுமல்லாமல் எண்ணங்களிலே இன்னும் உம்முடைய நன்மைகளை பெற்று பலனை பெற்று தன்னுடைய பணிகளை மட்டுமல்ல குடும்ப பணிகளையும் திருச்சபைக்கான பணிகளையும் உமக்கான காரியங்களை செய்யவும் கர்த்தர் தேவையான பலத்தையும் ஆசீர்வாதங்களையும் உடைய மகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். மகளோடு கூட வழி நடத்தும் ஆண்டவரை நாங்கள் படைத்த காணிக்கைக்காக உம்மிடத்தில் வருகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும் மேலான நன்மைகளை ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பெற்று மகளை உமக்காக இன்னும் உற்சாகமாய் நாங்கள் கொடுக்கவும் எங்கள் கரங்களை கர்த்தர் பலப்படுத்து சுவாமி. இந்த நாளிலேயும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவராகி கர்த்தர் என்னோடு கூட எங்களோடு கூட பேசும். நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள கர்த்தரை எங்களுக்கு அருள் புரியும்.
தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாம் யாவரும் அமரலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் நம் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய அருமையான சகோதரர் அவர்கள் செல்வின் ஜெபராஜ் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியம். நம்முடைய சென்னை திருமண்டலத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய எம்ஆர்சி சென்டரினுடைய மேலாளராகவும், அது மாத்திரமல்ல பல நிலைகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அருமையான ஊழியராகவும், நம்ம எல்லோருக்கும் அறிமுகமானவராகவும் அவர் இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதத்திலே, அதற்கு முந்தின மாதம் என்று நினைக்கிறேன், அவரை அழைத்தேன். ஐயா, எங்களுடைய ஆலயத்திற்கு வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை வர முடியுமா என்று சொல்லி அழைத்தேன். அவர்களும் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். எப்பொழுதும் நாம் தொடர்ச்சியாக நம்முடைய திருச்சபையினுடைய வழக்கத்தின்படி முதல் ஞாயிற்றுக்கிழமை, வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் மெத்தடிஸ் ஞாயிறாக நாம் அனுசரித்து வருகிறோம். நம்முடைய இந்திய மெத்தடிஸ் திருச்சபை உருவாகி 1980ஆம் ஆண்டு உருவானது. தனியாக யுனைடெட் மெத்தடிஸ் திருச்சபையிலிருந்து பிரித்து இந்திய மெத்தடிஸ் திருச்சபை என்று ஒரு புதிய தலைமையை உருவாக்கி கர்த்தர் புதிய ஊழியங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் கடந்த 45 ஆண்டுகளாக நம்முடைய இந்திய மெத்தடிஸ் திருச்சபையை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 11 திருமண்டலங்களை கொண்டுள்ள நம்முடைய இந்திய மெத்தடிஸ் திருச்சபையிலே 6 பேராயர்களும், அது மாத்திரமில்லாமல் இன்னும் ஆண்டவருக்காக பணி செய்யக்கூடிய பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களும் லட்சக்கணக்கான விசுவாசிகளையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஊழிய நிறுவனம் நம்முடைய திருச்சபை. உலக அளவிலே பல்வேறு 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலே இந்திய மெத்தடிஸ் திருச்சபை உலகளாவிய மெத்தடிஸ் திருச்சபைகள் வளர்ந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலே நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் மெத்தடிஸ் திருச்சபை பங்கெடுத்திருக்கிறது. அதை பதிவு செய்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் மெத்தடிஸ் திருச்சபையினுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. நம்முடைய கோட்டை, தமிழகத்தின் கோட்டை, சட்டசபை நடக்கக்கூடிய அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த திருச்சபையும் மெத்தடிஸ் திருச்சபையினுடைய வரலாற்றை சார்ந்தது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையிலே இருக்கக்கூடிய அநேக திருச்சபைகள் மெத்தடிஸ் திருச்சபையிடமிருந்து நம்முடைய இந்தியர்களுக்காக கொடுக்கப்பட்ட திருச்சபைகள். இப்படி பல வரலாறுகளை கொண்டது நம்முடைய இந்திய திருச்சபை, இந்திய மெத்தடிஸ் திருச்சபை. குறிப்பாக தமிழகத்திலே, இந்தியாவிலேயே முதல் முறையாக மன வளர்ச்சி குன்றியவர்களுக்காகவும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகவும் தொடங்கப்பட்ட கல்லூரிகளாகட்டும், பள்ளிக்கூடங்களாகட்டும், அதே சமயத்தில் மருத்துவமனைகள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெத்தடிஸ் திருச்சபையினுடையது தான். அதே போல் இன்னும் பல முதல் என்று சொல்லலாம். நிறைய ஊழியங்களை இந்தியாவிலே மெத்தடிஸ் திருச்சபை நிறுவியிருக்கிறது. நிறைய கல்விக்கூடங்கள், நிறைய கல்லூரிகள், வொகேஷ்னல் குரூப் படிக்கிறவங்களுக்கான அந்த ட்ரைனிங் சென்டர்ஸ், நிறைய காரியங்களை, சமுதாய பணி, சமூக பணிகளை இந்திய மெத்தடிஸ் திருச்சபை செய்திருக்கிறது. அதனுடைய வளர்ச்சிக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் இன்னும் வளர வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் ஊன்றி கட்டப்பட வேண்டும். குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விஷயம், மெத்தடிஸ் திருச்சபை ஆண்டவர் வருகையின் போது ஆண்டவருக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். அதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய திருச்சபைகளுக்காக, பணிகளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரரை அழைத்த போது அழைப்பினை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள், அவர்களுக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, அவரோடு கூட இணைந்து வந்திருக்கிற நம்முடைய அன்பான சகோதரர் ஃப்ரெட்ரிக் ஐயா அவர்களையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நேரத்தை அவருடைய கரங்களிலே கொடுக்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபத்தோடு காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார்கள். நாம் யாவரும் வணக்கத்தை தெரிவித்து அவர்களை அன்போடு கூட நாம் வரவேற்போம். வாங்க. தேங்க்யூ. அருமை இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாய் ஒரு புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடமும்
இதே போல் முதலாவது நாள் ஆராதனையில் கலந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இந்த வருடம் எப்படி இருக்குமோ என்று நாம் ஒருவேளை கலக்கத்தோடு காணப்பட்டாலும் கடந்த வருடத்திலே கரம் பிடித்து நடத்தின தேவன் எந்த வருடமும் கரம் பிடித்து நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம்தான் மையம், ஆண்டோடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையின் மூலமாக என்ன நடக்கும் என்பதை இந்த பாடலின் வரிகள் அழகாய் சொல்லுகிறது. எனக்கு மிகுந்த ஒரு பிரியமான பாடலாக இது மாறிவிட்டது. என்னவென்றால் பாடினதற்குடைய நபருடைய காரியமல்ல, அந்த பாடின வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மிகுந்த கருத்து சரி உள்ளதாக இருக்கிறது. இது ஆண்டவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட அநேக பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த தொடப்பட இந்த வார்த்தைகள் மூலமாய் கிரிய செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே. நம்முடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்களே மாறுதல் வேண்டுமென்று நினைக்கிறோமோ, மாற்றங்கள் வேண்டுமென்று நினைக்கிறோமோ, அதை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது ஒன்றே ஒன்று தான், ஆண்டோடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சுமந்து தான் நாங்கள் வருகிறோம், எல்லோரும் செல்கிறார்கள். அந்த வார்த்தை இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. அந்த வார்த்தை ஜீவனாய் நம்ம மத்தியிலே கிரியை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அசாத்தியங்கள் சாத்தியமே, அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே, தாமாக முன் வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி அவசியம். ரெக்கமெண்டேஷன் எதெல்லாம் செய்ய முடியாதோ அது ஆண்டோடைய கிருபை அழகாக செய்யணும். அடுத்தது தானாக முன் வந்து உதவினீரே. என்னென்னா நம்முடைய ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்ம கேட்காட்டி கூட நமக்கு உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அடுத்தது முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. நம்ம ஆண்டவர் நம்மளை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுகிறார். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோன்னா, நம்மளை அநேக இடத்துல ஆண்டவர் தான் முன்னுரிமையாய் நம்மை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த கவியை பாடி நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே, பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே, தானாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவர மாணவர்க்கே, எனக்காய் செய்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. ஆம் சாமி, நம்முடைய வார்த்தையினாலே எல்லாம் சாத்தியம். வானமும் பூமி ஒளிந்து போனால் நம்முடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் தாமே எங்களோட இடைவிடமாக ஜெபிக்கிறோம். இந்த வருடத்துக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டங்களையும் எல்லா நோக்கங்களையும் தெரிந்து கொள்ள எங்களை தேவ உதவி செய்வீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உமக்கு எல்லா துதி கனம் மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டோடைய நாம் மேம்படுவதாக இந்த வாய்ப்பை கொடுத்த போதகருக்கும் சபையாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போது, பொதுவாக அந்த ஃபஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் மந்த்
அது மாதிரி ஃபஸ்ட் வீக் வந்து எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்பு இருப்பாங்க, என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தையை கடைப்பிடிக்கிறோமோ இல்லையோ, அந்த வார்த்தைக்காக என்ன செய்வோம், நம்ம ரொம்ப காத்திருப்போம். அந்த வார்த்தை இந்த வார்த்தை அமைய ஆண்டவர் உதவி செய்வாராக. சங்கீதம் 138 அதில் உள்ள 8வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 138. நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எப்பவுமே பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக வாசிக்கணும், கொஞ்சம் தெளிவாக வாசிக்கணும். ஒப்புவிக்கிற மாதிரி ஒப்புவிக்கக்கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 5 வார்த்தைகள் ஒன்று இருக்குது. அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீப் மீனிங் இருக்குது. அந்த டீப் மீனிங்குள்ளே நான் போகாதபடி இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தையை வேறு விதமாய் நான் கொண்டு செல்ல நான் ஆசைப்படுகிறேன். நமக்காக ஒருத்தர் காத்திருக்கிறார், நமக்காக ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்து முடிப்பார். யார் என்றால் கர்த்தர். அடுத்தது கர்த்தர் நம்ம என்னன்னா அவர் யார்? நான் கடந்த முறையும் சொன்னேன், நம்முடைய தேவன் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனுக்கு பற்றிய சரியான அறிவு இருந்தால்தான், அவருடைய காரியங்களை அறிந்து கொண்டால்தான், புரிந்து கொண்டால்தான் நம்மால் அவர் என்ன செய்ய முடியும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். நம்ம தேவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய கரம் கிரியை செய்ய வேண்டுமோ, அவர் சரியாய் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்லமையுள்ள, ஆல் பவர்ஃபுல், எல் ஷடாய். நம்முடைய தேவனுக்கு செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தேவனுக்கு இப்போ நம்ம வந்து இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தங்களை வாசிக்கும் போது நம்ம தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் அந்த தேவன் யார் என்பதை அறியாதபடி அவர் மேல் நம்பிக்கை வைத்து பிரயோஜனம் இல்லை. இப்போ என் பிள்ளைக்கு என்னுடைய பலன் என்ன என்பது அறிவாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டோடைய பலன் எப்படிப்பட்டது? பலன்னா ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு உள்ள பலனுக்கு கொஞ்சம் நஞ்சம் உங்களால் எல்லையே கிடையாது. அவர் ஆதியும் அந்தமானவர், அல்பா ஒமேகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவர் சர்வவியாபி. கடந்த முறை சொன்னேன், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிஷியன். இப்படி பல காரியங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே போகலாம். அப்போ நம்முடைய கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டால்தான் அவரால் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது அவர் கொஞ்சம் ஓனர்ஷிப் எடுத்து பேசுகிறார். எப்படி பேசுகிறாருன்னா, எனக்காக. அப்போ கர்த்தர் எனக்காக. நீங்கள் என்னைக்கு கர்த்தரோட நல்ல தொடர்பில் இருக்கீங்களோ அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த கர்த்தரை நீங்கள் சொந்தமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்தால், அவர் எனக்காக அவர், அவருக்காக நான். யாரோ சொன்னாங்க, அதை சொல்ல விரும்பலை. ஆனால் நம்முடைய தேவன் நமக்காக இருக்கிறார். அடுத்தது யாவையும் என்றால் என்ன அர்த்தம்னா, அதில் எதுவுமே லிமிட்டே கிடையாது. இன்ஃபினிட்டின்னு ஒன்று இருக்குது. இன்ஃபினிட்டி அப்படின்னா அதற்கு வந்து அந்த முடிவு என்பது ஒன்றுமே இல்லை. உன்னுடைய தேவனுக்கு எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான வல்லமை உண்டு. அடுத்தது செய்கிற தேவன் மட்டுமல்ல, செய்து முடிக்கிற தேவன். இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம்? சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம், அதை முடிக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய கர்த்தர் என்ன இன்னைக்கு இந்த மாதத்திலே, இந்த முதல் வாரத்திலே அவர் நமக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை என்றால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாரெல்லாம் அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். சில நேரம் நம்ம சில வசனங்கள், சில வார்த்தைகளை ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்வோம். என்ன என்றால், அந்த வார்த்தையின் வல்லமையை அறிந்தவர்களுக்கு தான், அதை ருசித்தவங்களுக்கு மட்டும்தான், அதை புரிந்து கொள்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது கிரியை செய்ய முடியும். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போயிருந்தேன். சில நேரம் இந்த சம்பவத்தை நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுகிறேன். என்னை வந்து கூப்பிட்டாங்க. எனக்கு போக விருப்பமே இல்லை. நீங்கள் நினைக்கலாம், என்னடா போக விருப்பம்லாம் எதுக்குறா போனார் அப்படின்னு. சில நிர்பந்தங்கள். என்ன நிர்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆராதனை முறை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆர்டர்லியாக இருக்காது சர்வீஸ். நினச்ச பாடல், நினச்ச வார்த்தை. சில நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் என்ன பார்த்திங்கன்னா, அது ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், ஊழியத்துக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கட்டும், இது ரொம்ப ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கும்போது வார்த்தைகளை ஞானமாய் பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கி அதை வந்து சிலவங்களுக்கு தெரியும். இப்போ நாங்களாம் தியாலஜிக்கலி குவாலிஃபைடு இல்லை. நாங்கள் ஏதாவது பேசிடுவோம். ஆனால் போதகர்கள்லாம் ரொம்ப அழகாய் செற்றொடர்கள், அவர்கள் பயன்படுத்துகிற பதங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த அளவில் திறமை கிடையாது. நாங்களாம் ஒரு சாதாரண லே பீப்புள். ஆனால் எனக்கு ஒரு பயம் பார்த்திங்கன்னா, ஆண்டோடைய சமூகத்தில் பேசும்போது ஒரு ஒழுங்காக பேசணும். ஏன்னா நாங்கள்லாம் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி. வேறே வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிட்டேன். முதல் நாள் செய்தியை ஆயத்தப்படுத்த போகிறேன். அந்த கீபோர்டு வந்துருச்சு. ஆனால் என்னால் பிரசங்கமே வரல. சரி, டயர்டாக இருக்கிறோம், சனிக்கிழமை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு காலைல எந்திரிச்சு பார்த்தா, காலைல எந்திரிச்சாலும் திரும்ப அதே கதை தான்.
இப்போ பொதுவாக இந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக ஒரு டைரி இருக்குது. இந்த டைரியில் நிறையா பிரசங்கம் இருக்கும். ரெடிமேட் பிரசங்கம் வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல பண்ணுற பிரசங்கம் நோட்லேயும் பண்ணிடுவாங்க நிறையா பேர். அது சரியான்றது நான் சொல்ல விரும்பலை, அது சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, எல்லா விசுவாசிகளும் உண்மையான விசுவாசியாக இருந்தாங்கன்னு என்ன செய்வாங்கன்னா, அவங்க நாள் காலையில் ஆண்டவரே இன்றைக்கி எங்களோட பேசுங்க, நம்முடைய வார்த்தையை கொண்டு இடைபெடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், நான் ஒரு பிரசங்கம் பண்ண போகும்போது எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமல் போனால் அங்குள்ள விசுவாசிகளுக்கு நான் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு நான் கடந்து சென்றேன். இன்னும் நிறையா பிரசங்கம் இருந்துச்சு. போகிறேன், அங்கே போனோடனே என்னை கனப்படுத்தினாங்க. நான் சொன்னேன், நன்றி, ஆனால் இனிமேல் பண்ணாதீங்க, எனக்கு அதில் நீங்கள் யாரானாலும் பண்ணிக்கோங்க, என்னை அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். பிறகு ஏற்கனவே எடுத்த ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணேன். அது பண்ணும்போது ஏன்னு சொல்கிறேன்னா, நான் முதல் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை சொல்ல விரும்புகிறேன். அதில் உனக்குள்ளாகிலும் உன் மிருக ஜீவனுக்குள்ளாகிலும் ஆணிலாகியும் பெண்ணிலாகியும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13 வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வரும். உனக்குள்ளாகிலும் உன் மிருக ஜீவனுக்குள்ளாகிலும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. இப்போ நான் சொல்லிட்டேன், பிரசங்கம் முடிச்சிட்டேன், ஒரு வார்த்தை தமிழில் சொன்னாங்க, ஒப்பேத்திட்டேன், ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, ஐயா நல்லா பிரசங்கம் பண்ணீங்க. எனக்கு இப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது உள்ளே போகாது. என்ன காரணம்னா, ஏன் உயரம் எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். சரின்னு சொல்லியாச்சு, வந்துட்டோம். ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த போதர் குடும்பத்தார் வந்தாங்க. ஐயா, எங்கள் குடும்பத்தில் மச்சினிச்சிக்கு கன்சீவாக இருக்கிறாங்க. ஓகே. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாங்க, எங்கள் சபையில் 6 பேர் கன்சீவாக இருக்கிறாங்க. நான் உடனே சொன்னேன், எனக்கு அந்த சபையில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, எனக்கு அந்த கிருபையும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, அவங்க எல்லாரும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த வார்த்தையை யார் யார் ஏற்றுக்கொள்கிறீங்களோ, இந்த வார்த்தையுடைய மகிமையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் ஒரு வெற்றியின் வருடமாய் மாற ஆண்டவரால் முடியும். அப்போ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்கிறீங்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும் கட்டாயம். அப்போ அந்த காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியுமா என்றால் முடியும். ஆனால் ஏன் சில காரியங்கள் முடியவில்லை அல்லது ஏன் அந்த காரியம் நடக்கவில்லைன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று, அதற்குரிய நேரம் வரவில்லை. இன்னொரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் அதற்குரிய தகுதியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் சபைக்கு வந்தால் மட்டும் போதாது, ஜெபித்தால் மட்டும் போதாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நாம் ஆயத்தமாய் காணப்பட்டு அதில் முன்னேறி செல்லும் போது கட்டாயம் கர்த்தர் உங்களுக்காய் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். சரி, யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் என்னென்ன செய்து முடித்தார்னு பார்க்கும்போது, இந்த நாள் காலையில் தியானத்துக்கென்று நான் எடுத்த ஒரு தேவ மனிதன் யார் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு. இப்போ எல்லாம் எடுத்துக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 37ஆம் அதிகாரம். நாம் பார்க்கிறமாய் என் தேவன் பார்க்கிறதில்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே நம்முடைய வியூ, நம்முடைய ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நோக்கத்தோடு தான் பார்ப்போம். ஆனால் ஆண்டோடைய பார்வை மிகுந்த பரந்த பார்வை, ஒரு தூர பார்வை. அவர் ஒரு ஃபியூச்சர் விஷன் வச்சிருக்கிறாரு. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு சிலரை மொத்தம் ஆண்டவர் திட்டத்துக்குள்ளாய் வைத்து அவர்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட்டு அவர்களையும் உயர்த்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர் தான் யோசேப்பு. அந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது இந்த நாள் செய்தியை இருந்து இந்த யோசேப்பை குறித்து தான் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வார்த்தையை நான் சொல்லி கடன் செல்ல, தேவ மனிதர்களின் வாழ்க்கையில் தேவ திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டு எவ்வாறெல்லாம் நிறைவேறுகின்றன என்பதற்கு யோசேப்பு ஒரு சிறந்த உதாரணம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படும் போது நமக்கென்று தேவன் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை வெளிப்படுத்துகிறார், அதை படிப்படியாய் நிறைவேற்றுகிறார். முடிவிலே ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த நாளிலே யோசேப்பை குறித்து சொல்லும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு ஒரு பெரிய குடும்பத்திலே பிறந்த ஒரு பையனாக காணப்படுறான். அவனை குறித்து எழுதினது நீங்கள் வாசிங்க, 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல், யாக்கோபு. இன்றைக்கி இந்த மாதிரி செய்திகளை சொல்லும் போது சில விளக்கங்களை சொல்லி தான் கடந்து செல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாட்களில் உள்ள சந்ததியருக்கு ஒரு வேதத்தினுடைய அநேக காரியங்கள்
கொஞ்சம் விளக்கப்பட்டால் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் விலாவாரியாக சொல்ல விரும்புகிறேன். முதல் பகுதி சொல்கிறது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாவற்றிலும் அவனை அதிகமாய் நேசித்து அப்படின்னு சொல்லப்படுறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா யோசேப் வந்து ஒரு ப்ரெஷியஸ் சைல்டு. சில நேரம் நானும் நீங்களும் ஆண்டோடைய பார்வையில் நம்ம எல்லாமே ரொம்ப முக்கியமானவங்க. நீங்கள் நினைக்கலாம் உலகத்தில் எல்லாரும் உங்களை உதாசீனப்படுத்தலாம், ஆனால் தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் காணப்படும் போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு யோசேப்பாய் பார்க்க விரும்புகிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் லேட்டாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது லேட்டாக பிறந்திருக்கலாம், அல்லது நம்முடைய புரிதல் கொஞ்சம் மற்றவர்களை பார்க்கலாம் வித்தியாசமாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் மேல் நேசமாய் இருக்கிறார், பாசமாய் இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனத்தின் மூலமாய் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். முதிர் வயதிலே அவன் பிறந்தான். அப்போ எத்தனை பிள்ளைங்க பிறந்தாலும் ஒரு பிள்ளை மேலே தான் அவருக்கு ஒரு அன்பு வந்திருக்கு. என்ன காரணம்னா அவன் ரொம்ப பாசத்தோடு நேசித்த மனைவியோட பிள்ளையாய் அவன் காணப்படுகிறான். அவங்களுக்கு எல்லாரும் தெரியும், யோசேப்புக்கு ஒரே ஒரு சகோதரர், ஆனால் கூட பிறந்தவங்க. மற்றபடி அவனுடைய மொத்த குடும்பத்தில் சேர்ந்தவங்க அத்தனை பேர் 12 சகோதரர் இருந்தால் கூட, 11 சகோதரர்களும் ஒரு சகோதரி இருந்தால் கூட, யோசேப்பு தான் யாருக்கு? இஸ்ரவேலுக்கு பிறந்த சரியான முறையில் பிறந்த, அல்லது அவன் ரொம்ப நேசித்த மனைவியின் மூலமாய் பெற்ற பிள்ளை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மற்ற பிள்ளைகளும் அவருடைய முதல் மனைவியின் மூலமாய் பெற்றவங்க. 2வது மனைவியை தான் அதிகமாக நேசித்தான். லேயாலை காட்டினும் ராகேல் அதிகமாக நேசித்தான். ராகேல் பெற்றெடுத்த பிள்ளை தான் யார்? அப்போ அவர் ஸ்பெஷல் கன்சிடரேஷன். அப்போ எத்தனை பிள்ளை இருந்துச்சு, ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லை. யார் மேலே ரொம்ப விருப்பம்? யோசேப் மேலே. இன்றைக்கி நம்மளையும் ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கிறாரு. அப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். இதோடைய மீனிங் நிறையா இருக்கலாம், ஆனால் ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன். இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டோடைய ஃபோக்கஸ் நம்ம மேலே இருக்குது. நம்மளை அழகாக ஆண்டவர் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம் நான் சாதாரணமாக தான் இருக்கிறேன்னு சொல்லி. நல்லா திரும்பி பாருங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தாரை காட்டிலும், உங்களோட நண்பர்களை காட்டிலும், மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களை ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து உங்களை ஸ்பெஷல் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறது தான் பலவர்ண வங்கியின் ஒரு அடையாளம். மற்றவர்களை பார்க்கிலும் நீங்கள் வித்தியாசமானவர்கள். மற்ற எல்லாரை காலிலும் நீங்கள் ஸ்பெஷல். யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு காட். அதுக்கு அடையாளமாக தான் அந்த பலவர்ண அங்கியை செய்வித்தான். 4ஆம் வசனம் வாசிங்க. இதுதான் இந்த உலகத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஆரம்பித்ததே வித்தின் த சிப்ளிங்ஸ் தான், வித்தின் த பிரதர்ஸ் தான். காயின், ஆபேல். அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நான் யோசித்தேன், யார் மேல் தவறு, யார் பலிகடா ஆக்கப்பட்டார்கள்? காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தினாங்க. 2 பேருடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு செலுத்தினாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கங்களை அறிந்து ஆண்டவர் ஒரு காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், ஒரு காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காயினுக்கு ஆபேல் மேலே கோபம் வருது. கோபம் அவனை கொலை செய்கிறான். அப்போ பொறாமையினாலே ஏற்பட்ட முதல் கொலையே பொறாமை தான். அப்போ எங்கெல்லாம் பொறாமை காணப்படுதோ, எரிச்சல் காணப்படுதோ, அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருடைய நாமம் மைமைப்படாதபடி, ஆண்டவர் வேதனைப்படும்படி சில காரியங்கள் நடைபெறுந்தது. அது முதல் குடும்பத்திலே ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வசனம் 4 வாசிக்கும் போது, அவனுடைய சகோதரர் எல்லாரையும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. சில நேரம் பெற்றோர் செய்கிற பெரிய தவறான காரியம் பார்த்திங்கன்னா, ஒரு பிள்ளையை நேசித்து ஒரு பிள்ளையை ரொம்ப நேசிக்காமல் அவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரியை, சிப்ளிங் ரைவல்ரியை உருவாக்கிடுறாங்க. இந்த சம்பவத்தை, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் அதற்கு ஒரு காரணமாக இல்லாதபடி இருக்க ஆண்டவர் காத்துக்கொள்வாராக. எனவே ஆண்டோடைய திட்டத்தின்படி இவன் பகைக்கப்படுகிறான், அது வேறு விதமாய் சொல்ல முடியும். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு கொடுத்த எல்லா பிள்ளைகளையும்
ஒரே விதமாக நேசித்து ஒரே விதமாய் அவர்களை நாம் பராமரிக்கும் போது ஒரு பகை அல்லது கோபத்தை, எரிச்சலை உண்டாக்குவதற்குரிய வழிகள் இல்லாதபடி ஒரு குடும்பத்தை சமாதானமே நடத்த நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 2ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு சந்ததியின் வரலாறு என்று சொல்லி யோசேப்பை உடைய அவனை குறித்து ஒரு அறிமுகம் முதல் சொல்கிறது. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்போ நான் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 அப்படின்னு சொல்லி அந்த பங்காய் அதை பிரித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ யோசேப்புடைய வாழ்க்கையின் முதல் பகுதி என்னன்னா, அவன் ஒரு ஆடு அல்லது ஒரு மெய்ப்பெண் தொழிலை செய்கிறவனாய் காணப்பட்டான். அப்படி மெய்ப்பெண் தொழிலாய் காணப்பட்டு அவன் பெற்றோரால் நேசிக்கப்பட்டாலும் தகப்பனால் நேசிக்கப்பட்டாலும் அவன் செய்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு தொழில். இப்போ எல்லாரும் தான் ஆடு மேய்ச்சாங்க. ஏன் யோசேப்பு வித்தியாசமாக இருந்தான்? என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரர் செய்கிற தவறான காரியங்களை தன் தகப்பனிடத்தில் அவன் சொல்லி வந்திருந்தான். சில நேரம் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிள் இருந்தோம்னா அங்கே நடக்கிற தவறான காரியங்களை சரிப்படுத்த முயற்சி செய்யலாம், அல்லது சரியான தலைமையுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வது தவறில்லை. நீங்கள் நினைக்கலாம் அவனுக்கு கோல் சொல்கிற புத்தி இருந்துச்சுன்னு சொல்லி. அப்படி கிடையாது. இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் அநேக காரியங்கள் வித்தியாசமாக போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் யாரையும் கண்டிக்கிறதுக்கு முன் வருவதில்லை. அப்படி கண்டித்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வருவதில்லை. அப்படி கண்டிக்கிறவர்களை பகைக்கிற நிலைமை தான் ஆயிடுச்சு. அது அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தன் சகோதரருடைய சில தவறான காரியங்களை தகப்பனுக்கு சொல்லி வருவாங்க. சில நேரம் ஒருவேளை இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம், சகோதரன் என்று சொல்லப்படுவது நம்ம கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க மக்கள் அவர்கள் செய்கிற சில காரியங்களை நம்ம தேவனிடத்திலே தெரியப்படுத்தும் போது ஒருவேளை ஆண்டவர்களை தொடவும் முடியும், மாற்றவும் முடியும். அன்றைக்கி உலக பிரகாரமாக அவன் என்ன செஞ்சான், யாக்கோபுக்கு அந்த காரியத்தை சொல்லி வந்தான். இப்போ அவன் வாழ்க்கையினுடைய பிளானில் தான் இது இருக்குது. சில நேரம் ஏன் யோசேப்பு செய்தான் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். யோசேப்பு இப்படி செஞ்சனால தான் அவனுக்கு சகோதரருக்கு அவன் மேலே கோபம் வந்துச்சு. முதல் கோபத்துக்கு என்ன காரணம்? அப்பாவுடைய பாசம். 2வது கோபத்துக்கு என்ன காரணம்? ஒரு பலவர்ண அங்கேயே அவனுக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சது. 3வது மெயின் கோபத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாட்ட போய் இவங்க செய்கிற எல்லா தவறான காரியங்களையும் அவன் சொல்லி வருவான். ஒருவேளை நம்மளும் ஒரு யோசேப்பை மாறணும்னா சில நேரம் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கலாம். ஆனால் யோசேப்புக்கு நடந்த எல்லா காரியங்களும் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனப்போக்கம் இருந்தால் அதை செய்யுங்க. இல்லாட்டி என்ன செய்யுங்க, அந்த காரியத்தை செய்யாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வராக. இப்போ அவனை முதல் பேஸில் நம்ம யோசேப்பை ஒரு ஆடு மேய்க்கிறவனாய், தகப்பனால் நேசிக்கிறவனாய், அடுத்தது ஒரு பலவர்ண அங்கேயை கொடுத்தினவனாய், அல்லது ஒரு சகோதரர் செய்கிற சில காரியங்களை தகப்பனிடத்திலே சொல்லுவவனாய் பார்க்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையின் முதல் படியிலே நம்ம செய்கிற காரியங்கள் அதை எப்படிலாம் நம்மளை அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வது என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் இந்த யோசேப்பின் சம்பவத்தின் மூலம். இப்போ 5ஆம் வசனம் வாசிங்க. இப்போ பாருங்க, முதல் பகுதியில் அவனை குறித்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஒரு ஷெப்பர்ட், லவபிள் சைல்டு என்று சொல்லப்படுகிறது. இப்போ அடுத்த பகுதியில் அவனை ஒரு ட்ரீமர், ஒரு சொப்பனம் காண்கிற ஒரு நாய் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சொப்பனம் கண்டு அதை யாருக்கு சொல்றான்? சகோதரருக்கு அறிவித்தான். தொடர்ந்து வாசிங்க. இப்போ என்னன்னா, நம்ம சில நேரம் சில காரியங்களை சொல்லும் போது மனிதர்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்காதீங்க. நம்மளை பகைக்க வாய்ப்பு அதிகமாக உண்டு. அன்று யோசேப்பு தேவனுடைய திட்டத்திலே இருந்தனால அவங்க பகைச்சா கூட பின்பாக அந்த பகை காரியம் வேறு விதமாய் சென்று அவனை கோலியில் தண்டி கொலை செய்த அளவுக்கு போனால் கூட ஆண்டவர் அவனை பாதுகாத்து அவனுடைய சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தினார். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பை ஃபேஸாக என்ன ஆகுது, அவங்களுக்கு கோபம் அதிகரிச்சுட்டே வருது. ஆண்டவருடைய திட்டத்திலே ஒரு தேவ மனிதன் காணப்படும் போது, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் போது பிசாசுக்கு நிறையா கோபம் வரும். என்ன வரும்? கோபம் வரும். எப்படியாவது அவனை அழித்து விட வேண்டும், அவனுடைய ஊழியத்தை அழிக்க வேண்டும், அல்லது அவனுடைய வாழ்க்கை பயணத்திலே ஒரு குறுக்கீடு செய்வன் என்று பிசாசு தீர்மானம் பண்ணுவான். யோசேப்பு செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தான். நார்மலாக பகைச்சவங்க இன்னும் அதிகமாக பகைச்சாங்க. அடுத்து வாசிங்க. அவன் சொன்ன சொப்பனம் உங்களுக்கு தெரியும், 6, 7, 8. இந்த 8ல் கடைசியில் இன்னும் அதிகமாக பகைத்தாங்க.
நாளுக்கு நாள் இந்த லெவல் ஆஃப் இது என்மிட்டினா அது கூடிக்கிட்டே போகுது. நம்ம சில நேரம் நம்ம எல்லாம் மெச்சூர்ட் பீப்புள் யோசேப்படி சம்பவத்தை வாசிக்கும் போது எல்லா காரியத்தையும் எல்லாரையும் சொல்லாதீங்க. எல்லா காரியத்தையும் எல்லாத்திட்டையும் நீங்கள் நினைக்கலாம் கேட்குறவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கான்னு இருக்காங்க. ஒரு சிலருக்கு ஒரு ஆற்றாமை உருவாகும், ஒரு எரிச்சல் உருவாகும், ஒரு பொறாமை உருவாகும். நம்ம ஒரு ஞானமாய் நடந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோசேப்பை தேவன் காப்பாற்றினா நம்மளையும் காப்பாற்றுவார். ஆனால் இந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது பகைக்கு காரணமாக இருந்த காரியம் என்னென்னா, எந்த சகோதரர் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவரிடத்துல போய் தான் கண்ட சொப்பனத்தை அவன் இம்மெச்சூராக பேசியிருக்கலாம், அல்லது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசியிருக்கலாம். நம்மளும் சில என்ன பண்ணுறோம், ஞானம் இல்லாமல் அல்லது ஒரு 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 என்ன சொல்கிறது, எக்ஸைட்மெண்ட்டில் எனக்கு ஆண்டவர் காமிச்சிட்டார், இதை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். ஆனால் அதை வேறு விதமாக எடுத்துக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம், அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரை நோக்கி. சில நேரம் சில காரியங்களை ஞானமாய் கற்றுக்கொள்ள உதவி செய்வார்கள். இன்றைக்கி சில தலைவர்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் ஞானத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு கேள்வி ப்ரெஸ்ஸில் கேட்டாங்கன்னா ரொம்ப ஞானமாக பதில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கேட்குற கேள்வியை வைத்து இவள் வாயின் வார்த்தையை வைத்து பிடித்து விடலாம் என்று அநேகர் காத்திருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேணும். நம்ம எதை யார்கிட்ட எந்த சூழ்நிலையில் எப்போ சொல்ல வேண்டும் என்பதை ஞானமாய் நடந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. திரும்பவுமே சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த சொப்பனத்தில் அவன் சொன்ன விஷயம் இன்றைக்கி யார் சொன்னாலும் கோபம் வரதான் செய்யும். ஒரு சின்ன பையன் சொல்கிறான், நீங்களாம் என்னை வணங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒருவேளை தேவ திட்டத்தில் இவனை பகைக்கிறதுக்கு உரிய கதுவாக இருந்தனால அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த நாட்களிலே நம்மளும் ஒரு யோசிப்பாக மாறி இந்த மாதிரிலாம் சொன்னால் இன்றைக்கி நம்ம மக்கள் நமக்கு என்ன வச்சுருவாங்க, சூனியம் வச்சுருவான். என்ன செய்வான், இன்றைக்கி சூனியம் வச்சுருவாங்க. இவன் எப்படி முன்னேறது? சொந்த குடும்பத்தில் ஒருத்தன் நல்லா இருந்தாலே ஒருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் இறங்கி ஊழியர்கள் கூட இதில் ஈடுபடுகிற மாதிரி சில காரியங்கள் காணப்படலாம். பண்ணுறாங்கன்னு சொல்லலை, பண்ணலாம். என்ன காரணம்னா, எதிர்க்க முடியாட்டி இன்றைக்கி மனிதரால் எதிர்க்க முடியலை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, வேறு விதமாக போயிடுறாங்க. என்ன சொல்கிறான், நீங்கள்லாம் என்னை வணங்கினாங்க. திரும்ப 10ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் வாசித்து பார்த்தா அவனை கடிந்து கொண்டான். 11ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சகோதரர் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். 2வது பகுதியில் யோசேப்புடைய வாழ்க்கையில் சொப்பனக்காரனாய் பார்க்கிறோம். ஒரு ஆடு மேய்க்கிறவனாய், ஒரு மெய்ப்பனாய் நேசிக்கப்பட்ட மனிதன், பகைக்கப்பட்ட மனிதன், ஒரு சொப்பனம் காண்கிறவனாய் மாறி அதன் மூலமாய் அந்த பகையினுடைய இது அதிகமாகிறத நம்ம இந்த பதில பார்க்க முடியுது. இப்போ 12ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 தேவ திட்டத்திலே காணப்படுகிற ஒரு மனிதன் அவனுக்கு சொல்லப்படுகிற காரியங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு யோசேப்பு ஒரு உதாரணம். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரிந்தனால அந்த கடைசி 3 பகுதி, உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன். அனுப்ப போகிற இடம் ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ். ஏன்னா கோபத்தில் இருக்கிற இடம். சில நேரம் ஆண்டவர் நம்மையும் நமக்கு விரும்பாத மக்கள் மத்தியிலே அவர் அனுப்ப ஆயத்தமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இதே இது நம்மளால் என்ன சொல்லியிருப்போம், நான் போக மாட்டேன். இன்றைக்கி உள்ள சின்ன பிள்ளைகிட்டலாம் நம்ம ரொம்ப தாகமாக வரோம் வீட்டுக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொன்னீங்கன்னா ஏன் நீங்கள் எடுக்க மாட்டீங்களா? ஆனால் பாருங்கள், யோசேப்பு தன் தகப்பனால் நேசிக்கப்பட்டால் கூட, சகோதரால் பகையப்பட்டால் கூட, அந்த சகோதரருக்கு ஒரு உதவி செய்வதற்கு தகப்பன் சொன்னபோது அந்த வார்த்தையை கேட்டு போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றால். இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பணி எதுவாக இருந்தாலும் அந்த பணியை செய்வதற்கு நம்ம ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். அதை செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். அதுக்கு பிறகு 14ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ போய் உங்கள் அன்னைமாரெலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு அவங்களுக்கு நான் கொடுக்குற இந்த ஆகாரத்தையும் இந்த பால் கட்டிலாம் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அவன் போகிறான். இன்றைக்குள்ள பிள்ளைங்க நமக்கு ஏதாவது ஒரு கடைக்கு போக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைக்கு போயிட்டு இந்த ஒரு பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நம்ம பிள்ளை என்ன செய்யணும்னா, சின்சியராக போகுமா இல்லைன்றது 2வது,
அப்படி போயிட்டு வருவாங்க, அந்த கடை பூட்டி இருக்கா, என்ன செய்வாங்க, திரும்ப வந்துடுவாங்க. மெனக்கிட மாட்டாங்க, முயற்சி செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி உள்ள நிலைமை. ஆனால் அன்றைக்கி யோசேப்பு போன இடம்னு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. இன்றைக்கி இருக்க மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் உள்ளது கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க தகப்பன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் அந்த இடத்துக்கு செல்லுகிறான். அங்கே போனால் சீகேமிலே அவருடைய சகோதரர் இல்லை. நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன், நீங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? நமக்கு சொல்லப்பட்ட வேலையை செஞ்சிட்டோம், ஆனால் அது முடியலை. நம்ம திரும்ப இதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்து அல்லது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்வால்வ் பண்ணி செய்வோமோ என்றால் அது ஒரு கேள்விக்குரியே. ஆனால் யோசிப்பு என்ன செய்யணும், இல்லை அப்படியே போயிட்டு இருக்கும் போது கடவுள் அங்கே ஒரு மனிதன் நிறுத்தி வைத்துக்கிறார். நீங்கள் இதுதான் நான் யோசித்தேன். நம்முடைய வாழ்க்கையில் பாதையிலே நம்ம கடந்து செல்லும் போது இப்போ யோசிப்பு திரும்ப வீட்டுக்கு வர போகிறது கிடையாது. அவன் எங்கே போக போகிறான்னு உங்களுக்கு தெரியும். அவங்க மனுஷனை கடவுள் நிறுத்திருக்கிறாரு. போனால் அவன் கேட்குறான், என்னப்பா ஏதோ தேடிட்டு இருக்க, யாரை தேடுற? யோசேப்பு எங்கூர்ந்து வருகிறான். இந்த மனிதன் யார் என்று எழுதப்படவில்லை வேதத்தில். ஆனால் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் வருது, ஒரு டெம்பரவரி ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ரெண்டு பேரும் பேசும்போது நீ யாரை தேடுறேன்னு கேட்டப்ப யோசேப்புக்கு அவனை தெரியாது, இவன் யோசேப்புடைய சகோதரர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் சில மனிதர்களை பயன்படுத்துகிறார். கேட்குறான், இப்போ தான் உங்கள் கொஞ்சம் பேர் குரூப்பாக இருந்தாங்க, அவங்க எல்லாம் தோத்தானுக்கு போகலான்னு சொன்னாங்க, தோத்தானுக்கு போகலான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. சப்போஸ் அந்த மனிதரை யோசேப்பு சந்திக்காமல் இருந்தால், ஆண்டவர் அந்த மனிதனை அந்த நிறுத்தாமல் இருந்தால், யோசேப்பு ஏமாற்றத்தோடு திரும்பி வந்திருப்பான். ஆண்டவருடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுக்குமா என்பது ஒரு கேள்விக்குரியே. ஆனால் கேட்குறான், பதில் சொல்கிறாங்க. பதில் சொன்னோடனே அவன் தோத்தானுக்கு போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டோடைய பணியை நம்ம செய்யும் போது சில டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம இதுதான் முடிஞ்சிருச்சுன்னு எழுதப்பட்டுக்கொள்ளாதபடி இன்னும் மேலும் முயற்சி செய்து நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நாம் செய்கிற பணியாக இருக்கட்டும், பாதையாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாட்டி கூட நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையாக நிறைவேற்ற யோசேப்பை போல என்ன பண்ணுறாங்க, முன்னேறி செல்ல நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. போய்விட்டாங்கன்னு சொல்லி தோத்தானுக்கு போயிட்டாங்க. தோத்தானிலே கண்டுபிடித்தான் என்று 17ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இப்போ ஆண்டோடைய திட்டம் நிறைவேறணும். தம்பி தனியாக வரான், வர முன்னாடியே யோசிச்சிட்டாங்க. நம்ம ஆள்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் நம்மை மன்னிப்பாராக, ஒவ்வொரு சர்ச்சு வாசல்லையும் ஒரு ஸ்கேனிங் மிஷின் வச்சுட்டு உள்ளே வரும்போது யார் யார் என்ன எண்ணத்தோடு வராங்கன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி, இப்போ நீங்கள் மெட்டல் டிடெக்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. எங்கே வச்சுருக்காங்க? ஏர்போர்ட்டில் வச்சுருக்கிறாங்க, சில மாலில் வச்சுருக்கிறாங்க. அது டிடெக்ட் பண்ணி ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு வித்தியாசமான இது இருந்துச்சுன்னா அந்த பேக்கேஜை திரும்ப செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் ஒரு ஆலயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய பேர் ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. உள்ளே வரும்போதே இன்றைக்கி யாரை போட்டு தள்ளலாம், இன்றைக்கி யார் நம்ம கொலை செய்ய போகிறதில்ல. ஆனால் என்ன செய்கிறோம், வார்த்தைகளால் யாராவது ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா, பாஸ்டர் என்ன பேசுகிறாரு, ஊழியக்காரர் என்ன பேசுகிறாரு, இவங்க என்ன உடவு கொடுத்திருக்கிறாங்க, இப்படி நோக்கத்தோடு வருகிற மக்கள் நிறைய பேர் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாசித்து பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில், அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாக வருமுன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணி. எப்படிப்பட்ட அன்புள்ள சகோதரராக காணப்படுறாங்க பாருங்களேன். இன்றைக்கி நம்மளும் சில நேரம் யோசேப்புடைய சகோதரர் போல் சில காரியங்களை திட்டம் பண்ணுகிறோம். ஆண்டவர் நம்ம மன்னிப்பாராக. நம்ம ஒரு இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, யாருக்கு விரோதமாகவும் எதையும் செய்ய துணியாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக்கொள்வார். ஒருவேளை ஆண்டோடைய திட்டத்தில் இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ 19ஆம் வசனம் வாசிங்க. கூட பிறந்தவன் யோசிக்கிற யோசனையாங்க அது. நம்ம என்ன செய்வோம், 2 சாத்திரலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா குத்தி மயக்கப்பட்டு போட்டு போயிடுவோம்னு நினச்சா கூட பரவாயில்ல. ஆனால் என்ன யோசிக்கிறாங்க, அவனை கொன்று குழியில் போட்டு ஒரு மிருகம் பச்சுன்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா பயங்கர கிராஃப்டியானவங்களாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அநேக சகோதரர் உலகத்தில் காணப்படலாம். ஆனால் ஒன்று இந்த வார்த்தை சொல்கிறது, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். ஆண்டவர் கொடுத்த சொப்பனம்
அந்த சொப்பனத்தை இவங்களை குறித்து சொல்லும் போது ஒரு ஊழியர் சொன்னார், தேர் ட்ரீம் கில்லர்ஸ். ட்ரீம் கில்லர்ஸ், சொப்பனத்தை கொள்பவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய திட்டத்தை கொள்வதற்கு எந்த மனிதனாலுக்கும் அனுமதி கிடையாது. எந்த மனிதனுக்கும் ஆண்டவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம விட்டு எடுத்து போடுவதற்கு எந்த மனிதனுக்கும் அனுமதி கிடையாது. ஆனால் யோசிக்கலாம், செயல்படுத்த முயற்சி செய்யலாம். நான் யோசித்து பார்த்தேன், மெஜாரிட்டி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 பேரோ 11 பேரோ கூட இருந்திருக்கிறாங்க. இவன் யார்? ஒரு ஆள். இந்த ஒரு ஆள் 11 பேரை எதிர்கொள்கிறாங்க. 11 பேரில் மோசமானவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச பாவத்தை நம்ம சொல்ல முடியாது மைக்கில். அவ்வளவு எரிச்சல் உள்ளவங்க, பொறாமை கொள்ளவங்க, சொந்த சகோதரனே கொலை பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று மறக்கக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்புனா கூட ஆண்டவுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. சரி, எப்படி முடியும் பார்ப்போம். எப்படி ஒரு சேலஞ்ச், இவன் சொப்பனை எப்படா முடியுது? இன்றைக்கி நம்மளை பார்த்து நிறையா சேலஞ்ச் பண்ணலாம். எப்படி இது நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கையை சுட்டுவாங்க சிலவங்க, எப்படி நடக்குதுன்னு பார்த்துருவோன்னு. நம்ம ஒன்று நினைக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக எந்த திட்டங்களும் நிறைவேறாது. நடந்த சம்பவம், திண்டுக்கல் பாலசமுத்திரம் என்ற ஒரு இடத்துல ஒரு சபை போதகர் ஒரு சபையை திறந்து வைக்கிறதுக்கு சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, நீ நாளைக்கு அந்த சர்ச்சை எப்படி திறந்துடுறன்னு பார்ப்போம். என்ன சொல்கிறாரு? நீ நாளைக்கு இந்த சர்ச்சை எப்படி திறந்துடுறன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அந்த ஊழியர் சொன்ன வார்த்தை, நான் பிறந்தது முதல் நான் வளர்ந்த வரைக்கும் எந்தெந்த நல்ல வார்த்தைகளை கேட்கலையோ அவ்வளோ நல்ல வார்த்தை சொல்லி என்னை அவர் வாழ்த்தினார். உங்களுக்கு என்னென்னு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவு காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை சொல்லி, நாளைக்கு இந்த நீ சர்ச்சை திறந்துரு அப்படின்னு சொல்லி, ஆண்டவருடைய திட்டத்திலே சபை ஓப்பன் பண்ணுவதற்கு எல்லாம் முடிந்து விட்டது. ஆனாலும் இவர் ஒரு மனுஷனாக இருக்கிறபடினால தேவ ஊழியர் காவல்துறையிட்ட சொல்லி, நாளைக்கு நான் ஒரு சர்ச்சு ஓப்பன் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் கட்டாயம் அந்த காவல்துறைக்கு செல்லும் போது என்ன காரணம்னு கேட்கும் போது சொல்லியிருப்பாங்க, ஒரு மனிதன் எங்களுடைய சபையை திறக்க முடியாதபடி சில காரியங்களை அவர் சொல்லி வருகிறார், தேவையில்லாத அசம்பாவிதம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதபடி எங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுங்கள் என்று சொல்லி. அதை கேட்ட காவல்துறை ரெடி ஆயிடுச்சு. காலைல 9 மணிக்கு சபை திறப்பு விழா ஆரம்பிக்குது. கரெக்டாக 9 மணிக்கு எந்த மனிதன் பேசினானோ, இது நடந்த சம்பவம், அந்த மனிதனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. கரெக்டாக ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அவரை பக்கத்துல வேடசந்தூர்லன்ற ஒரு இடத்துல போய் ஒரு அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அங்கே சேர்த்து அவருக்கு சிகிச்சை தர முடியாத சூழ்நிலை மதுரையில் ஒரு ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறாங்க. நடுவில் சபை ஓப்பனிங் முடிஞ்சிருச்சு. போதகருக்கு சொல்லப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு சபை நம்ம இன்னைக்கு விரோதமாக எழும்பின அந்த மனிதனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவரை இப்போ வேடசந்தூர்லேருந்து மதுரைக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு. ஆண்டவர் சொன்னாராம், நீ முடிச்சுட்டு மதுரைக்கு போகும்போது அவருக்கு கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி. அந்த ஊழியர் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நேராக மதுரை வரை சென்று அந்த மனிதனுக்கு பழங்கள் வாங்கிட்டு போன உடனே அதை பார்த்த அந்த மனிதன், அவனுக்கு பேச வாய் வரல. என்ன காரணம்னா, அவன் பேசின தூஷணமான வார்த்தைகள், அவ்வளோ கடினமான வார்த்தைகள் பேசினேனே, ஆனாலும் இவர் அதையும் மீறி என்னை பார்க்க வந்திருக்கிறார் என்று சொல்லி, அதற்கு பிறகு இந்த சபை விசுவாசியாய் மாறி அவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன செய்கிறாருன்னா, ஒரு காலத்தில் யாராவது சபைக்கு போனால் உதப்பேன்னு சொன்னவர், இப்போ நீங்கள் சபைக்கு வராட்டியும் உதப்பேன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு. என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தேவ திட்டத்தை மாற்றுவதற்கு அல்லது மாற்றி அமைவதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அந்த அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரூபன் அதை கேட்டு, சில நேரம் நமக்கென்று ஒரு மனிதனை நமக்கு எதிரான கூட்டத்திலே ஆண்டவர் ஏற்படுத்த முடியும். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். அப்பவும் பாருங்களேன், ரூபன் மூலமாய் தேவ திட்டம் நிறைவேறுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவன் எங்கே கொண்டு போக விரும்புகிறான்? தகப்பனிடத்தில். ரூபனுடைய எண்ணங்கள் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க எல்லாம் கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, இவன் பாதுகாக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் தேவ திட்டம் நிறைவதற்கு மனுஷ திட்டங்களை ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். நம்ம அடிக்கடி என்ன பண்ணுறோம், மனித திட்டங்கள், நம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினச்சி சில உபத்திரவங்களுக்குள்ளாய் நம்ம அவளை கொண்டு செல்கிறோம். ரூபன் அப்படி தான் செய்யலாம். அவன் சொல்கிறான், ஒரு அழகான அட்வைஸ் சொல்கிறான், அவனை கொல்ல வேண்டாம்,
அடுத்து என்ன சொல்கிறான்? குழியில் போடலான்றான். சில நேரம் நான் யோசித்து பார்த்தேன், அவன் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் பேசுனான், ஆனால் குழியில் போடுறான். சில நேரம் சிலவங்க நல்லது செய்கிற மாதிரி சில பிரச்சனைகளை உண்டாக்கிடுவாங்கன்னா அதுலேயும் தேவத்திட்டம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க? தப்பு வித்துனான்னு போட்டிருக்கு. சகோதரர் கையிலேருந்து ரூபன் அவங்களே தப்பு வித்துட்டான். பிறகு என்ன பண்ணுறாங்க? அந்த பலவர்ண அங்கேயே கழுறாங்க. நம்மகிட்ட உள்ள கிருபையை, நமக்கு ஆண்டவர் கொடுத்த சில தாளந்துகளை, சில சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புவர் என்ன பண்ணுவாங்க? அதை நம்ம இடத்துலேருந்து பிடுங்க நினைப்பாங்க. அது ஆண்டவர்கிட்டருந்தே அதை பிடுங்க நினைத்தவர்கள் தான் அந்த காலத்தில் வந்த மக்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த சட்டையை அவன் வங்கியை கழட்டிட்டு அந்த குழியில் போட்டாங்க. அது வெறும் குழியாக இருந்தது. இப்போ இந்த 25ஆம் வசனம் வாசிக்கும் போது தான் என்னை யோசித்து பார்த்தேன், இவங்க எப்படிப்பட்ட மக்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதிலும் தேவத்திட்டம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். ஒருத்தனை குழியில் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? இங்கே குழிக்கிட்ட உட்காந்தே சாப்பிட்றாங்க. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு மரண வீட்டுக்கு போகிறோம், அல்லது ஒரு மோசமான விபத்து நடைபெறுது, அதில் போய் ஒரு மரண அவஸ்தையில் ஒருத்தன் இருக்கும்போது நம்ம இருதயம் எப்படி துடிக்கும்? யாரோ இருந்தால் கூட நம்ம துடிக்கும். சொந்த சகோதரனை குழியில் போட்டுட்டு என்ன செய்கிறாங்க? சாப்பிட உட்காடுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவ திட்டம் நிறைவேற அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது எல்லாரும் சோத்தில் கை வச்சமே என்ன நினச்சான்னு தெரியல. திடீர்னு போய் பார்த்தா ஒரு குரூப் வருது. தேவ திட்டம் நிறைவேற ஆண்டவர் இருந்தீங்கன்னா அப்படி அவருடைய ப்ராசஸில் அப்படி அழகாக கொண்டு வருவார். குழியில் போடுறாங்க, சாப்பிட உட்காடுறாங்க, மீதியான கூட்டம் வருது. என்ன காரணம்னா, யோசேப்புடைய திட்டம் நிறைவேற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நினைக்கிற மாதிரி விதத்தில் சில காரியங்கள் நடைபெறாமல் நாம் நினைக்கிறதுக்கு வித்தியாசமாக நடந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலை வைத்து நீங்கள் பார்க்கும்போது எந்த மனிதன் தேவ திட்டத்தில் இருக்கிறானோ அவனுக்கு இருக்கிற ஏற்பட்ட சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் தேவனுடைய திட்டத்தின்படி அவன் செல்லும்போது அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவனை பாதுகாக்க உள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியில் யோசேப்புக்கு மரணம் ஏற்படவில்லை, அல்லது அடித்தாங்கன்னு எழுதப்படவில்லை, அல்லது கொடுமைப்படுத்தினா எழுதல்ல. அவனை அழகாக பத்திரமா என்ன பண்ணிட்டாங்க? அவங்களால செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பலவர்ண அங்கேயே அவங்ககிட்ட எடுக்க முடிஞ்சிச்சு. சில நேரம் பிசாசு நம்மகிட்ட இருந்து வெளிப்புறமான சில காரியங்களை திருட முடியும், மற்றபடி அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் தேவ திட்டத்தில் இருக்கும்போது பிசாசு உங்களை ஆத்துமாக்களை கொல்ல அவருக்கு தான் நம்ம பயப்படணும். சரீரத்தை கொள்ளுகிற மக்களை குறித்து நீங்கள் பயப்படணும்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. நமக்கு ஒரு சில தற்செயலான சில டெம்பரவரி லாஸை ஒரு பிசாசை உருவாக்க முடியும். எனக்கும் உங்களுக்கும் பிசாசு என்ன பண்ண முடியும்? சகோதரர் மூலமாக சில டெம்பரவரி லாஸை உருவாக்கும். அவன் எந்த அளவு அந்த உடையை நேசிச்சான்னு தெரில. ஆனால் சில நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை நம்ம விட்டு ஒரு உலக மனிதர் நமக்கு விரோதமாக எடுத்துக்கொள்ள முயற்சிக்கலாம், நடக்கும். ஆனால் தேவ திட்டம் நிறைவேறதற்கு அது தடையாக இருக்காது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு வராங்க. அடுத்த 26ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதா தன் சகோதரி நோக்கி, நம்முடைய சகோதரை கொன்று அவன் இரத்தத்தை என்ன லாபம் என்ன? குழியில் போட்டால் தண்ணி இல்லாத குழி, தண்ணியே இல்லாமல் இருந்து அவர் மரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார். யார் மூலமாகுது? ரூபன் உதவி செஞ்சார். அடுத்து என்ன பண்ணுறாரு? யூதா என்ன செய்கிறாரு? ஏன் நம்ம அடிக்க வேணாம்ப்பா, நம்ம விட்டுருவோம்ப்பா, வித்துருவோம் அப்படின்றாரு. தேவ திட்டம் நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு விரோதமான மனிதர்களுடைய திட்டங்களையே அவரால் பயன்படுத்த முடியும் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சாட்சியாய் காணப்படுகிறது. சொல்கிறான், நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாக இருக்கிறானே அப்படின்னு சொன்ன உடனே அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். சில நேரம் ஆண்டவருடைய திட்டத்தில் நீங்கள் காணப்படும் போது சில ஒப்பீனியனை சில மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஏன்னா எதிராக இருந்தவங்க எல்லாருமே அவனை கொலை செய்யணும், அவனை குழியில் போடணும், எல்லாமே நெகட்டிவாக யோசிக்கும் போது ஒரு காரியத்தை மட்டும் அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ரூபன் செய்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தது யூதா சொல்லுகிற காரியங்கள் ஏற்றுக்கொள்வாங்க. நமக்கு விரோதமான சூழ்நிலையிலும் நமக்கு சாதகமான மனிதர்களை அதே கூட்டத்திலே ஆண்டவரால் ஏற்படுத்த முடியும் என்பதை கடைசியில் 28 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். முதலாவது நாம் பார்த்தோம், அவன் ஒரு ஷெப்பர்டாக லவபிள் சைல்டாக இருந்தான், ட்ரீமராக இருந்தான். இப்போ என்ன பண்ணுறான்? ஒரு ஸ்லேவாக மாறுறான். 20 வெள்ளிக்காசு என்பது அவன் ஆண்டவருக்கு அடையாளமாக யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு, ஆண்டவரை 20 வெள்ளிக்காசுக்கு, 30 வெள்ளிக்காசுக்கு இப்படி காட்டி கொடுத்த மக்கள் நிழலாய் இந்த சம்பவத்தை பார்க்க முடியணும். ஒரு அடிமையாய் விற்கப்பட்டான்.
ஒரு அன்பாக இருந்த குடும்பத்திலிருந்து ஒரு அடிமையாக விற்கப்படுறது என்பது மிகுந்த வேதனையான காரியமாய் காணப்படும். ஒருவேளை தேவ திட்டத்திலே நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிக்கப்படலாம், அல்லது சமுதாயத்தை விட்டு பிரிக்கப்படலாம், அல்லது உங்களை எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தால் கூட உங்களை வெறுத்து ஒதுக்கிற அளவுக்கு காணப்பட்டாலும், நீங்கள் மற்றவர்களாக ஏளனமாய் காணப்பட்டாலும், இன்னும் ஆண்டோடைய திட்டம் உங்கள் மேல் இருக்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. எந்த மனிதன் ஆண்டோடைய திட்டத்தில் காணப்படுகிறானோ அவனுக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள், மோசமான சூழ்நிலை ஏற்படும் என்பதற்கு யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அடிமையாக வெற்று போட்டாங்கன்னு போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்கள், அன்பாக இருந்தவன், அப்பாவுக்கு செல்லப்பிள்ளையாக இருந்தவன் கடைசியில் அடிமையாக மாறுறான். எதுக்கு அடிமை என்றால் தன்னுடைய சகோதரனுடைய பொறாமையினுடைய காரியத்துக்கு என்ன ஆகிறான், ஒரு அடிமையாய் மாறி அவனை ஊர் பேர் தெரியாத இடத்துல விட்டு போடுறாங்க. யாருன்னே தெரியாது அவங்க யார், எப்படிப்பட்டவங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லிங்கன் பார்த்தீங்கன்னா அந்த அடிமை வியாபாரத்தில் இருந்த மக்களை மீட்டு கொண்டாருன்னு நம்ம சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த அடிமை என்பது, அடிமைத்தனம் என்பது ரொம்ப எளிதல்ல. எந்த மனிதன், நம்ம இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு கான்ட்ராக்ட் லேபராக போகிறோம் அல்லது போகிறோம், ஆனால் இன்றைக்கி இந்த கொத்தமல்லிகளை மீட்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த ஸ்டோரி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சரியான உணவு தர மாட்டாங்க, சரியான உடை தர மாட்டாங்க, அவங்களை அதிக நேரம் வேலை வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் காணப்பட்டுச்சு. இப்போ அப்படிப்பட்ட இது அந்த ரொம்ப பழைய காலம், இன்னும் மோசமான நிலைமை காணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அழகாக என்ன பண்ணுறாரு, ஆனால் ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறாரு. அதுதான் போத்திபார் வீடு. சில நேரம் ஆண்டவருடைய திட்டத்தில் நமக்கு ஒரு டெம்பரவரியாக சில காரியங்கள் ஆண்டவர் செய்வார். தட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் பிளேஸ். ஆனால் அந்த டெம்பரவரியாக அந்த இடத்துக்கு போகிறான். அங்கேயும் ஒரு வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தான். அந்த வீட்டில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறதென்று எஜமான் கன்று அவனுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுக்கிறார். தேவ திட்டத்திலே ஒரு மனிதன் காணப்படும் போது எந்த மனிதனோடு தேவன் இருக்கிறாரோ அந்த மனிதன் மூலமாக அவன் இருக்கிற சமுதாயத்துக்கும் சபைக்கும் நிறுவனங்களுக்கும் அவன் இருக்கிற எல்லா இடத்துக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் என்பது தான் யோசேப்பு. ஆனால் அடிமையாக தான் இருக்கிறான். ஆனால் அவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. அவன் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கான். ஒரு நீங்களும் ஒரு வித்தியாசமான மற்றவர்களாய் பிறந்தள்ளப்பட்ட மக்களாய் காணப்படலாம். உங்களுக்கும் சில மன ரீதியான பிரச்சனைகள் காணப்படலாம், அல்லது சர ரீதியான பிரச்சனைகள் காணப்படலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதுக்கு யோசேப்பு ஒரு சாட்சி. சரி, தொடர்ந்து அவன் கடந்து செல்கிறான், பாதையில் கடந்து செல்கிறான். இப்போ ஒரு அடிமையாக இருக்கிறான். அடிமையான வீட்டில் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த அங்கீகாரத்தின் மத்தியிலே அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஜமான் சொல்கிறான், எல்லாவற்றையும் ஒப்புவித்தான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? எல்லாவற்றையும். ஆண்டவர் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சில பொறுப்புகளை கொடுப்பார். அந்த பொறுப்பில் எப்படி இருக்கணும்னு பார்ப்பார். என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும், அவன் வாழ்க்கை அடிமைத்தன வாழ்க்கை தான். ஆனால் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கிடைக்கும் போது ஒரு அழகான ஒரு சூழ்நிலை உருவாகுது. இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன், யோசேப்பு, அவங்க பாட்டு பாடிக்கிறாங்க, யோசேப்பு போல நீதிமான் இல்லையே அப்படின்னு சகோதரர் பாடிக்கிறாங்க. இன்றைக்கி யாருமே யோசேப்பு மாற முடியாதுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு தேவை இருக்கிறது? உண்மையாக சொல்லுங்கள், தேவை இருக்குது. இல்லை உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. யாருக்குமே தேவை இல்லையா? இல்லை பாஸ்டர் எல்லாருமே லட்சாதிபதிகளா சபையில்? சும்மா அதாவது நம்ம நடிக்கக்கூடாது, தப்பாக சொல்லலை. எல்லாருக்கும் தேவை இருக்குது. இப்போ எனக்கு தேவை இருக்குது, உங்களுக்கு தேவை இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் சபையில் ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க. எப்படின்னா, ஆண்டவரே என் தேவையை சந்தியும் அப்படின்னு. இப்போ போயிட்டு இப்படி திரும்பி போகிறீங்க. அந்த தெரு நடந்து போய்ட்டு இருக்கும்போது அந்த தெரு முனையில் என்ன பண்ணுது, ஒரு பெரிய ஒரு 10 பவுண்ட் என்னது 10 சவரன் நெக்லஸ் கீழே கிடக்குது. நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்கள்? எத்தனை யோசேப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? எல்லோரும் நல்லவங்க மாதிரி இருக்கீங்களே, இப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம். முதல்ல என்ன செய்வோம்? காலை வச்சு அப்படியே கொண்டு வந்துடுவோம். அப்படி தானே? கொண்டு வந்துட்டு அதை எடுத்துடுவோம். உண்மையான மனசாட்சி உள்ள தேவ பிள்ளைன்னா பக்கத்தில் காவல்துறை இருந்துச்சுன்னா அதை போய் என்ன செஞ்சுருவாங்க, அதை கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த நெக்லஸில் எந்த அட்ரஸும் இருக்காது. இப்போ அந்த நெக்லஸ்க்கு வேல்யூ இருக்குது. ஒரு சவரன் 1 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு 10 சவரன்னா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவோம், அதை எடுத்துகிட்டு போய் நம்முடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு சாட்சியின் வாரத்தில் கடந்த வாரம் இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அதிசயவிதமாக என் தேவையை சிந்திச்சார். அன்னைக்கு ஒரு காகத்தை அனுப்பி போஷிச்சது போல் யாரோ ஒருத்தங்க என் தேவையை அறிஞ்சு அவங்க கழுத்தில் இந்த நகையை கழட்டி கீழே போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுவோம். ஒரு வாலிப வயது எப்படி இருக்கும்? அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறான். அவன் தேடி போகலை, அவள் தேடி வந்தா. அதானே கிளைமேக்ஸு.
நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாலையா. என்ஜாய். என்னது என்ஜாய்? ஏதாவது வேணான்றோம் என்னன்னா அவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். எந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த மனிதன் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறானோ, அவனுடைய வார்த்தை, அவருடைய சாட்சி எப்படி இருக்கும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி? சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமாக இருந்துச்சு, வீட்டில் யாரும் இல்லை, அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டில் யாருமே இல்லை, எஜமான் ஃபுல் பொறுப்பையும் கொடுத்துட்டாரு, அலட்டிக்கிட்டே இருக்கிறா டெய்லி. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், வேணான்னு சொல்லாதபடி எப்படி சொல்கிறான்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி? இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சில சம்பவங்கள் சூழ்நிலை ஏற்படும் போது நாம் யோசேப்பை போல மாற முடியுமா என்றால் கேள்விக்குரியே. ஆனாலும் அந்த சூழ்நிலையும் தாண்டினதுக்கு கிடைத்த பரிசு என்னவென்றால் சிறைச்சாலை. இப்போ எங்கே இருக்கிறான்? ஒரு வீட்டில் ஸ்லேவாக இருக்கான், ஸ்லேவ்லேருந்து கொஞ்சம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறான், திரும்ப மறுபடியும் சிறைச்சாலைக்கு செல்கிறான். இவன் ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறான் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு உறுதிப்படப்படுகிறது என்னவென்றால், ஏன் ஆண்டவர் அவனை சிறைக்கு அனுப்பினார்? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ஆண்டவர் அவனை சிறைக்கு அனுப்பினார்? சொப்பனத்துக்கு பதில் சொல்கிறது, அது சிறைக்கு தான் அனுப்பணுமா? சிறைச்சாலையில் தான் அவனுக்கு ப்ரொபேஷன் நடக்குது. என்ன ப்ரொபேஷன் பார்த்தீங்கன்னா, ட்ரீமராக இருந்தவன் இன்டர்பிரேட்டராக மாறுறான். சொப்பனக்காரனாக இருந்தவன் என்ன பண்ணுறான்? சொப்பனத்துடைய அர்த்தத்தை அறிவிக்கிறான்னு மாறுறான். அங்கே ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுடைய வீட்டில் அரண்மனையில் இருக்கிற கப்பரர், அந்த பிராண பாத்திரக்காரனும் அந்த சுயம்பாகியும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பு பண்ணிட்டு எங்கே வராங்க? ஜெயிலுக்கு வராங்க. அந்த ஜெயிலில் யார் இருக்கிறா? யோசேப்பு இருக்கிறான். யோசேப்புடைய கஸ்டடியில் தான் இவன் இருக்கிறான். அதே கஸ்டடியில் தான் வராங்க. அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா ராஜா அரண்மனையில் இருக்கிற ஒரு நபரை ஒரு சிறைச்சாலையில் போடணும்னா எல்லா கதிகள் இடத்துல போட முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷல் பிளேஸ்னால் ஏற்கனவே எங்கே இருக்கிறாரு? யோசேப்பு இருக்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு வராங்க. இப்போது நல்லா தெரிஞ்சுக்க, இப்படி நாள் நீங்கள் அந்த சம்பவத்தை வாசிச்சிருப்பீங்க. நான் இன்றைக்கி வாசிக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் புரிதல் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யோசேப்பை அனுப்பின இடத்துக்கு யார் அனுப்புகிறார் பார்த்தீங்கன்னா, அதே இடத்துக்கு இந்த பானபாத்திரக்காரனையும் சோயமாக அனுப்புகிறான். அனுப்பிட்டு இருக்கும்போது மூணு பேரில் 2 பேருக்கு தப்பு பண்ணி வந்திருக்காங்க. என்ன தப்பு பண்ணாங்கன்னு எழுதப்படலை. ஆனால் இவன் எந்த தப்பும் பண்ணலை. 2 பேர் காலைல எந்திரிக்கிறான். எந்திரிச்சா ஒரே கலக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொப்பனம் வந்துச்சு. என்ன சொப்பனம்? ஏதோ ஒரு சொப்பனம். இப்போ நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்க, நானும் பிரச்சனை இருக்கேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கும் கடன் பிரச்சனை, எனக்கும் கடன் பிரச்சனை. இப்போ நீங்கள் கடன் பிரச்சனை என்கிட்ட சொல்கிறீங்க, ஐயா எனக்கு ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வியாதி இருக்குது. அட போம்மா, நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்கிட்ட சொல்கிற. அப்படி தானே சொல்லுவோம். உண்மையாக சொல்லப்போ அப்படி தானே சொல்லுவோம். நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது உங்களை ஒருத்தங்க பார்த்து, எனக்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது, முடிஞ்சால் இது பேங்க்கில் லோன் வாங்கு, இல்லை டாக்டரை பாருன்னு சொல்லி அனுப்புவோம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அவங்க முகம் வித்தியாசமாக இருக்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு கேட்குறான், என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய பிரச்சனைகளை நாம் கேட்டு அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. யோசேப்பு என்ன பண்ணுறான்? கேட்குறான். கேட்ட உடனே சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவன் அதுக்கு உரிய அர்த்தத்தை சொல்கிறான். ஸோ த ப்ரொபேஷன், அவனுடைய இன்டர்பிரிட்டேஷனுடைய ப்ரொபேஷன் எங்கே முடியுது? சபையில், அந்த சிறைச்சாலையிலே நடைபெறுகிறது. சில நேரம் ஆண்டவருடைய அந்த ஃபேஸ் 5 நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 5வது பகுதியில் யோசேப்பை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு வேற ஒரு ஆஃபீஸ் கொடுக்குறாரு. அது என்ன ஆஃபீஸ்னால், ட்ரீமராக இருந்தவன் ஒரு இன்டர்பிரேட்டராக மாறுறான். கனவு சொப்பனம் காணுகிறவன் சொப்பனத்தின் அர்த்தத்தை கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அவன் பாஸ். சில நேரம் ஆண்டவர் நமக்கு ஒரு சின்ன ஊழியை தான் கொடுப்பாரு, ஒரு சின்ன வேலையில் கொடுப்பாரு. அதில் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்குன்னு பார்க்குறாரு. பார்த்தா அவன் அதை பாஸ் ஆகிட்டான். நான் இருப்பிடத்தில் சொல்லலாம், நேரம் ஆயிரும், அதனால தான் ஏற்கனவே நான் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறோன்னே சொன்னபடியே நடந்தது. எப்படி சொல்கிறது? சொன்னபடியே நடந்தது. நவ் அவனுடைய ஆஃபீஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஹானர் பண்ணுறாரு. அவன் சொன்னபடியே என்னாச்சு? 3 நாளைக்குள்ள ஒருத்தனை தூக்கி போடுறாங்க. இப்போ ஒரு ஹியூமனில் அவன் பேசுகிறான். எப்பா, நான் உனக்கு சொப்பனெல்லாம் செஞ்சுருக்கேன்பா, இந்த சின்ன பிள்ளை மாதிரி.
நான் உனக்கு இது கொடுத்தேன்ல, நீ எனக்கு அதை கொடுன்னு கேட்குற மாதிரி ரொம்ப சைல்டிஷாக பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினச்சிக்கோ, நான் இங்கே எந்த தப்பும் பண்ணி வரல. சில நேரம் அவன் கெஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன், வேதனையோட பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மனுஷன் மறந்துட்டான். நீங்கள் 40:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ வாழ்ந்தடைக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யோசேப்புக்கு இவங்க 2 பேர் யார்கிட்ட இருக்கான்னு நல்லா தெரியும். பார்வோன்ட்ட இருக்காங்கன்னு தெரியும். போத்திபாட்ட இல்லை, பார்வோன்ட்ட இருக்கிறாங்க. பார்வோன்ட்ட இருந்தால் அவனுக்கு விடுதலை வேணும். அந்த விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு பார்வோனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் கரெக்டான லீடில் தான் போகிறார், கரெக்டான சேனலில் தான் போய் மீட் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா விடுதலையாக்க வேண்டும் என்றான். அடுத்து சொல்கிறான், நான் களவாக கொண்டு வந்தேன், நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலன்றான். சில நேரம் நம்மளுடைய இன்னசென்ஸ் பார்த்திங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்மளையும் சில நேரம் மேபி அன்ஜஸ்ட்லி பனிஷ்ட். சில நேரம் நம்மளை காரணமே இல்லாமல் நம்மளை என்ன பண்ணுவாங்க, மக்கள் நம்மை தவறாய் புரிந்து கொள்வாங்க. அதற்குரிய தண்டனையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அதுவும் நிரந்தரம் இல்லை, அது ஒரு டெம்பரவரி தான். சரி, எல்லாம் முடிஞ்சிட்டு 23ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்களா, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். நம்ம நினைக்கிறோம் இப்படி தான் மனிதர்கள், நம்ம என்ன செஞ்சாலும் அந்த உதவி வாங்கிக்குவாங்க, நாள் ஒன்று வரும் நம்மை மறந்துடுவாங்க, நம்ம செஞ்ச உதவியை மறந்துடுவாங்க. ஆனால் தேவ திட்டத்துக்கு ஒரு மனுஷனுக்கு அதுவும் நடக்க தான் செய்யும். அது மறந்த பிறகு ஒருவேளை மறக்காமல் போய் பார்வோன்ட்ட சொல்லியிருந்தாங்கன்னு வச்சோங்களேன், ஐயா நாங்கள் போனோம் ஐயா, ஒரு சொப்பனக்காரன் இருந்தான் ராஜா, அவர் எங்களுக்கு சொப்பனத்தெல்லாம் சரி பண்ண, அப்படியா இந்த மற்ற சொப்பனக்காரன் கூட அவனை சேர்த்து ஒரு புது போஸ்ட்டை உருவாக்கி இவனுக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருப்பாரா இருக்கும். ஆனால் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டோடைய திட்டம் நிறைவதற்கு there is a வெயிட்டிங் பீரியட். அந்த வெயிட்டிங் பீரியடு 1 இயரா 2 இயர்ஸா 1 மந்த்தா ஒரு 10 வருஷமா 12 வருஷமா நமக்கு தெரியாது. யோசேப்பு 17 வயதிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பார்வோன்ட்ட வரும்போது கிட்டத்தட்ட அவனுக்கு 30 வயசுன்னு நினைக்கிறேன். 12 வருஷம் அவன் பாடுகளின் பாதையிலே கொண்டு சென்று கொண்டிருந்தான். நாள் ஒன்று வந்துச்சு, பார்வோனுக்கு சொப்பனம் வந்துச்சு. இப்போ எங்கே வந்துச்சு? பார்வோனுக்கு சொப்பனம் வந்துச்சு. உங்களை ஆண்டவர் உயர்த்த நினைக்கும் போது தூங்குறவனை எழுப்பி விட்டுருவார். ஆண்டவர் தூங்குறவனை எழுப்பி விட்டுருவார். மொர்தெகாயை உயர்த்தும்படி யாரை எழுப்பி விட்டார்? இப்படி தான் ஆண்டவர் செய்வார். எழுப்பி விடுறாரு. எழுப்பி விட்டுட்டு இவன் கலங்கி போயிருக்கிறான். கலங்கி போயிருக்கும் போது எல்லாரும் இது பண்ணுறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யோசேப்பு யாருன்னு 2 பேரை தவிர யாருக்கும் தெரியாது. அதில் ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தனை தூக்கி போட்டாங்க. ஒரே ஒருத்தனுக்கு தான் தெரியும் யோசேப்பு யாருன்னு. அவன் சொப்பனங்களின் அர்த்தத்தை விவரிக்கிற கிருபையை பெற்றவன் என்பது அந்த பான பாத்திரக்காரனுக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஆனால் ராஜாவுக்கு சொப்பனம் வருது. அப்போ நினைவேற்றார் ஆண்டவர், நான் செஞ்ச காரியம் இன்னைக்கு எனக்கு நினைவுக்கு வருது, நான் ஒரு காரியத்தை மறந்துட்டேன் ராஜான்னு சொல்லி யோசேப்பு குறித்து சொல்லப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கையில் அடங்கிருங்கள்னு சொல்லும்படி அவர் உயர்த்திருக்கிற நேரம் வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்து தான் இருக்கணும். உங்களுக்கு தெரியும், ராஜா அனுப்புகிறாரு, தீவிரமாக அவனை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அந்த அதிகாரத்தை நான் வாசித்து பார்த்தீங்கன்னா 41ஆம் அதிகாரத்தில் 41, 42 நேரம் ஆயிடுச்சுனால நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அவனை எப்படி உயர்த்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்வோன் அப்படி சொல்கிறாரு, நான் டம்மி, நீ தான் மெயின். அவனுடைய சொந்த மோதிரத்தை கழற்றி அவன் கொடுக்குறாரு. எந்த மனிதனை தேவன் தன்னுடைய திட்டத்துக்கு தெரிந்து கொள்கிறாரோ தேவன் அவனை he will equip. அவருக்கு என்னென்ன கிருபை இருக்கோ அதே கிருபையை கொடுத்து அவனை எக்யூப் பண்ணுவார். அதுக்கு அடையாளமாக தான் இந்த சம்பவம் காணப்படுகிறது. என்ன சொல்கிறாரு 42, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி பொன் சிறப்பணியை அவன் கழுத்து அவித்து உருவினவங்க ஒரே ஒரு மல்டி கலர் ட்ரெஸ் தான் உருவினாங்க. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டன் ட்ரெஸ். சில நேரம் ஆண்டவர் கொடுக்கும் போது he will give the best for us. அவருக்கு எது கொடுக்குறாரு? பெஸ்ட். அடுத்ததுன்னு சொல்கிறாரு, தன்னுடைய 2ஆம் ரதத்தில் ஏற்றி என்ன சொல்கிறாரு? எகிப்து தேசம் முழுவைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினார். யாரை சொல்ற? ராஜாவே சொல்கிறாரு. நிறையா காரியங்கள் இருக்குது, நேரமாகிறது, நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்போ என்ன வராரு? இதிலேருந்து எங்கே வராரு? பேலஸ்க்கு வராரு. எங்கேருந்து வராரு? பிரிசன்லேருந்து, சிறைச்சாலையிலேருந்து அரண்மனைக்கு வருகிறார். ஒரு மனிதனை ஆண்டவர் அவனுடைய சித்தத்துக்கு திட்டத்துக்குன்னு அழைக்கும் போது
பலவிதமான ஸ்டேஜஸில் அவனை கொண்டு போய் கடைசியில் அவனை எந்த சொப்பனத்திலே அவன் அதிகாரியாய் தலைவனாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அந்த சொப்பனத்துக்கு உரிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். சரியா? இப்போ நம்ம நினைக்கலாம் யோசேப்பு உயர்த்தப்பட்டான், முடிஞ்சிச்சு சாப்டர். அப்படி கிடையாது. இப்போ என்ன ஆகுது? இஸ்ரவேல் இருந்த இடத்துல ஒரு பஞ்சம் உண்டாகுது. ஏன்னா தேவ திட்டம் முழுவே நிறைவேறவில்லை. யோசேப்பு கண்ட சொப்பனத்தின்படி இவர்கள் சகோதரர்கள் வந்து பணிந்து கொள்ள வேண்டும். நாள் ஒன்று வருகிறது, அங்கே பஞ்சம் ஏற்படுகிறது. தெரிஞ்ச சம்பவம். இப்போ கிளம்பி வராங்க, யாருன்னே தெரியாமல் பணிஞ்சுக்கிறாங்க, திரும்பவும் பண்ணிடுறாங்க. கடைசியில் வெளிப்படுத்தின பிறகும் பண்ணிடுறாங்க. ஆனால் யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த உலகத்திலே ஒரு ஹைலைட்டு. 45ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். நம்ம இருந்தால் எப்படி சொல்லியிருப்போம், அவன் எப்படி யோசேப்பு எப்படி சொல்கிறான்? எந்த தேவ மனிதன் தேவ திட்டத்திலே காணப்படுகிறானோ அவனுடைய வார்த்தை மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதாய் காணப்படாதபடி, மற்றவருடைய செய்கைகளை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தாதபடி, அதிலும் ஆண்டவர் மகிமைப்படுகிற மாதிரி ஒரு சாட்சியான வார்த்தை சொல்கிறான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்கும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எந்த மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைச்சாங்களோ அந்த மனிதனை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றி, யாரெல்லாம் அவனுக்கு விரோதமாக வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவன் ஆதரவளிக்கும்படி ஆண்டவர் மாற்றினார். இப்போ அதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கும் ஒரு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு இந்த மாதத்தை கடந்து செல்ல, இந்த வருடத்தை கடந்து செல்ல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் செய்தி இதோடு முடிக்க வரும். என்ன காரணம் என்றால் நேரம் ஆயிடுச்சு. ஆண்டோடைய பந்தியில் பங்கு கொள்ளணும். நிறையா சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் இருக்குது. ஆண்டவர் சித்தமானால் இன்னொரு முறை அதை பேச ஆண்டவருக்கு உதவி செய்வாராக. ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, ஒரு நம்பிக்கையோடு கடன் செல்லுங்க. நம்ம கர்த்தர் வந்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்துட்டார். நம்ம பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பார்ப்போம். அவர் எண்டை பார்த்து வச்சுருக்கிறாரு. யோபுடைய எண்டை தேவன் பார்த்துருக்கிறாரு. யோபுடைய மிடில் ஆண்டவர் பார்த்துருக்காரு. யோபுடைய பிகினிங் ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு. பிசாசுக்கு சில சாப்டர் தான் தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு எல்லா சாப்டருமே தெரியும். யோசேப்பு மட்டும் இல்லை, தாவீதுடைய ஆரம்பத்தை பார்த்தாங்க, தாவீது முடிவை யாரும் பார்க்கல, ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு. உங்களுடைய முடிவையும் ஆண்டவர் பார்த்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு முடிவை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் இந்த வருடத்திலே உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு கடந்த சில ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு எல்லா துதிக்கு செலுத்துகிறோம். இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்த நம்முடைய செய்தியாளரையும் அவரோடு கூட வந்த நம்முடைய அன்பு அண்ணனையும் நாம் வரவேற்கலாம்.